தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நடைபெறக்கூடிய முருக பக்தர்களுடைய மாநாடு ஆன்மீகமா அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா ஆன்மீகம் மட்டும்தான், இதுல அரசியல் கிடையாது அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலுமே கூட இந்த மாநாட்டுக்கு பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களாம் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது எப்படி சார் ஆன்மீகமா இருக்கும்? இல்ல, இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக, வாக்குக்காக இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். வட இந்தியாவில் ராமரை வைத்து அரசியல் செய்தவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்கிறார்கள். கேரளத்தில் நாராயண குருவை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒடிசாவில் ராமரை மறந்துவிட்டு ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை மறந்துவிட்டு ஜெய் ஜெகநாதர் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். மாநிலத்துக்கு ஒரு கடவுள் அல்லது மாநிலத்துக்கு ஒரு நாடகம், மாநிலத்துக்கு ஒரு பிழைப்புவாதம் செய்கின்ற கட்சி தான் பாஜக. ஆகவே தமிழ்நாட்டில் முருகனே பாஜகவில் சேர்ந்தாலும் பாஜகவை கரை சேர்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க அரசியல் தான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வன்னியரசு.